இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜிம் தலைப்புச் செய்திகள். வாரணாசி நமோவில் 10 நாட்கள் காசி தமிழ் சங்கமம் பண்பாட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய மந்திரிகள் பிரதான் எல் முருகன் பங்கேற்பு. கும்பமேளா செல்வதற்காக டெல்லி ரயில் நிலையத்தில் இரவில் ஒரே நேரத்தில் அதிக அளவில் பயணிகள் திரண்டதால் விபரீதம். 14 மற்றும் 15வது நடைமேடைகளில் கூட்ட நெரிசலால் 3 குழந்தைகள் உட்பட 15 பயணிகள் உயிரிழப்பு, 10 பேர் காயம். கூட்ட நெரிசலால் பெண்கள் பலர் மயக்கம். காயமடைந்தவர்கள் என்ஜேபி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. தேசிய பேரிடர் குழுவினர் மற்றும் 4 தீயணைப்பு வண்டிகளில் விரைந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணி. உயர்மட்ட விசாரணைக்கு ரயில்வே நிர்வாகம் உத்தரவு. பிரயாக்ராஜ் செல்லும் 2 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டாட்டங்களை காசி தமிழ் சங்கமம் வலுப்படுத்தும். பிரதமர் மோடி பெருமிதம். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நேர்மையுடன் பத்ம விருது வழங்குகிறது. கடந்த காலங்களில் சிபாரிசுகள் அடிப்படையில் வழங்கப்பட்டது. பத்ம விருது பெற உள்ளோருக்கு ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நினைவு பரிசுகளை வழங்கி ஆளுநர் ரவி பேச்சு. தமிழகம் சிறப்பாக செயல்படுவதாக மத்திய அரசே புள்ளி விவரங்களுடன் தகவல் தெரிவிக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. உங்களில் ஒருவன் காணொலி வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவுக்கு வெற்று வார்த்தைகள் தேவையில்லை, வலுவான உற்பத்தி தளங்களே தேவை. துரதிருஷ்டவசமாக பிரதமர் மோடி இதை புரிந்து கொள்ளவில்லை. டெல்லியில் ட்ரோன்களை இயக்கி பார்த்து ராகுல் காந்தி வலியுறுத்தல். பிரதமர் மோடியை தரம் தாழ்ந்து விமர்சித்ததாக அண்ணாமலை கடிதம் எழுதிய நிலையில் நடவடிக்கை. விகடன் இணையதளத்தை முடக்கியது மத்திய அரசு சட்ட அமலாக்கத்துறை. ஆட்சியில் எந்த தவறும் நடக்காதது போல் போட்டோ ஷூட், வீடியோ ஷூட்டுடன் வலம் வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி கேலி. ஏழை மக்கள் மீது மோடி அரசு பரிவு காட்டாது. நெல்லையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் ப. சிதம்பரம் கடும் தாக்கு. கள்ளச்சாராய விற்பனையை எதிர்த்ததால் 2 இளைஞர்கள் வெட்டி கொலை. உண்மையை மூடி மறைக்க காவல்துறை துடிக்கக்கூடாது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம். ஒரு தொகுதி கூட ஜெயிக்காதவர் வியூக வகுப்பாளரா? திருப்பரங்குன்றம் அத்திக்கடவு பிரச்சனைகள் வியூக வகுப்பாளருக்கு தெரியுமா? நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். மத்தியில் இருப்பவர்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று கேட்க தோன்றுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பாஜக தலைமையிலான மத்திய அரசுதான் தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளது. மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. பெரம்பலூர் மாவட்டம் எரையூர் சிப்காட் தொழில் வளாகத்தில் அமைந்துள்ள பீனிக்ஸ் கோத்தாரி காலனி உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்டு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆய்வு. அதிகாரிகளுக்கு அறிவுரை.
குமரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம், வார விடுமுறையை கழிக்க திருப்பரப்பு அருவியில் குவியும் சுற்றுலா பயணிகள். இந்தியாவில் மீன் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிப்பு, மத்திய அரசு தகவல். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை பகுதியில் உணவகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல், மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்கால் மேடு பகுதியில் திருமண உறவை மீறிய தொடர்பால் விபரீதம், அசந்து தூங்கிய மனைவி உமா தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொன்ற கணவன் மணிகண்டனை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. மயிலாடுதுறை பகுதியில் முன்விரோத இரட்டை கொலையால் பதற்றம், வீடுகள் சூறை, உறவினர்கள் சாலை மறியலால் தொடரும் பதற்றம், 3 பேர் கைது. சாதி சங்கங்களை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா? சாதி பெயரில் சங்கம் தூங்க முடியுமா? சாதியை நிரந்தரமாக்குவதை அந்த சங்கம் இலக்காக கொள்ள முடியுமா? 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரண்டாயிரத்தி 2023-2024 ஆண்டில் தேசிய சராசரியான 52 நாட்களை விட அதிகமாக 59 நாட்கள் வேலை வழங்கியுள்ளோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஊதிய தொகை 2118 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிலுவை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆவண தங்கம் விலை திடீர் சரிவு, சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 63,120 ரூபாய் விற்பனை, கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 7,890 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமர் மோடி பிறப்பால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அல்ல, அவரது மனநிலை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எதிரானது. இளைஞர் காங்கிரஸ் கூட்டத்தில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து, யாத்ரீகர்கள் தங்கியிருந்த 7 கூடாரங்கள் எரிந்து நாசம். தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என பிரயாக்ராஜ் கூடுதல் பொது மேலாளர் பானு பாஸ்கர் தெரிவிப்பு. தங்கள் தலைமை சரி இல்லாததால் அதிமுகவினர் முதல் முறையாக திமுகவுக்கு வாக்களிப்பு, அமைச்சர் ரகுபதி பேட்டி. தவேக தலைவர் விஜய் கேட்காமல் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளித்தது ஏன்? மத்திய அரசுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி. $32.62 கோடி செலவில் சென்னையில் முதன்முறையாக சினிமா திரையிடப்பட்ட விக்டோரியா ஹால் புதுப்பிப்பு பணிகள் மார்ச் மாதம் முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர மாநகராட்சி திட்டம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் 2152 கோடியை விடுவிக்க முடியாது என்று மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் பேசியிருப்பது ஆணவத்தின் உச்சம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. கல்வியால் அரசியல் வேண்டாம், 40 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் இன்னொரு மொழி போரை தூண்ட வேண்டாம். மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் பேச்சுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் காட்டம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் இருந்து சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட
நகைகள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைப்பு. அரசியலமைப்பின் கூறுகளை சிதைக்கும் மோசமான மனிதராக குடியரசு துணைத் தலைவர் தன்கர் திகழ்கிறார். ராசா விலாசல். என் நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. சிவகங்கையில் தலித் வாலிபர் கைகள் வெட்டப்பட்ட சம்பவத்தில் விசிகா உள்ளிட்ட இயக்கங்கள் அமைதி காப்பது ஜனநாயகத்திற்கான பேராபத்து. எக்ஸ் பக்கத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிவு. தமிழர்கள் தொழில்நுட்பங்களை கையாள்வதில் சிறந்த விளங்கியதற்கான சான்று கிடைத்திருப்பது மகிழ்ச்சி. மருங்கூர் அகழாய்வில் சங்கினால் ஆன பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்து அமைச்சர் தென்னரசு பதிவு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 119 பேருடன் புறப்பட்ட இரண்டாவது விமானம் இந்தியா வந்தது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கியது. தனுஷ் இயக்குள்ள நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தின் இரண்டாவது புரோமோ வெளியீடு. ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள கிங்ஸ்டன் திரைப்படத்தின் இரண்டாவது பாடலான மண்டபத்திரம் வெளியீடு. ஹேமந்த் நாராயணன் இயக்கியுள்ள மர்மர் திரைப்படம் மார்ச் 7ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. மம்மூட்டி நடிக்கும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டைட்டில் வெளியாகியுள்ளது. வதோதராவில் நடைபெற்று வரும் மகளிர் பிரீமியம் லீக் போட்டி. மும்பைக்கு எதிரான போட்டியில் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஷிப் கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க மும்பை விமான நிலையத்தில் இருந்து துபாய் புறப்பட்டது இந்திய அணி. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் மூச்சு குழாய் அழற்சியால் பாதிப்பு. மருத்துவமனையில் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக வாடிகன் நிர்வாகம் அறிவிப்பு. ஆறு வார போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேலிய பயண கைதிகள் மேலும் 3 பேரை விடுதலை செய்தது ஹமாஸ். தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்து பயன்படுத்திய விவகாரத்தில் உலகின் முதல்நிலை டென்னிஸ் வீரர் சின்னருக்கு 3 மாதங்கள் விளையாட தடை. தனக்கு பிறந்துள்ள குழந்தைக்கு எக்ஸ் சமூக ஊடக அதிபர் எலன் மஸ்க் தந்தை. பிரபல பெண் எழுத்தாளர் ஆஷ்லே செயின்ட் கிலோர் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gem live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.